சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லாபத்தா லேடிஸ். वाह, बहुत सुंदर है वे। படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாராலும் பாராட்டப்பட்டு இன்னும் இருக்கு. இந்த படத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா பேச்சு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. லாபத்தா லேடிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லேடிஸ்னா என்னன்னா எல்லாருக்கும் புரியுது, அது ஆங்கிலம், பெண்கள் அப்படின்னு புரியுது. லாபத்தா அப்படின்னா காணாமல் போன அப்படின்னு அர்த்தம். இப்போ காணாமல் போன லேடிஸ் அப்படிங்கிறது தான் இதோட தலைப்பா இருக்கு. ஹிந்தியில இந்த படம் வந்து வந்திருக்கு. இதுல ரொம்ப குறிப்பா வந்து ஹிந்தியில வந்தனால நம்ம ஏன் இது வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னா, குறிப்பா கடந்த காலங்களில் சங்கித்தனமான பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு நிறைய படம் வந்திருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸ், அப்புறம் வந்து நிறைய கங்கனா ரவுத்துடைய படம் எல்லாமே எடுத்துட்டோம்னா, அக்ஷய்குமாரோட படம் எல்லாமே எடுத்துட்டோம்னா ஒரு வெறுப்பு அரசியலுக்கான படமா இருந்தது. ரொம்ப படு பிற்போக்குத்தனமான படமா இருந்தது. குறிப்பா சமீபமா வந்து எல்லாராலும் பேசப்பட்ட அனிமல் படம் வந்து ஆகச்சிறந்த ஆணாதிக்க படமா இருந்தது. இந்தியாவில் குறிப்பா இந்தியில இந்த சூழல்ல ஒரு இப்படியான ஒரு ஃபீல் குட் மூவி, அதுவும் குறிப்பா மிகச்சரியான ஒரு அரசியலை தாங்கி நிற்கிற ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படமா நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. லாபத்தா லேடிஸ் இந்த படத்தை அமீர் கான் வந்து தயாரிச்சிருக்காரு. கிரண் ராவ் வந்து இயக்கியிருக்காங்க. கிரண் ராவ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான லால் சந்த் சண்டாங்கிற படத்தையும் தோபி கட்டாங்கிற ரெண்டு முக்கியமான அரசியல் தளத்தில் பேசப்பட்ட ஒரு ரெண்டு படத்தையும் இயக்கிய ஒரு இயக்குனர். ஒரு அடையாளத்துக்காக சொல்ல வேண்டியிருக்கு, அவங்க ஒரு பெண் இயக்குனர். ஏன்னா வந்து தமிழ் சூழல்ல வந்து அது என்ன இயக்குனர்னா ஆண் பெண் வேதம் இருக்கா அப்படிங்கிறத பேசு பொருளாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஐடென்டிட்டி சொல்றதுக்காக அதை சொல்றோம். ஏன் அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணியம் பேசுற படத்துல எங்கேயுமே வந்து வழிந்து வசனங்களை திணிக்காம, ஒரு பிரச்சார நெடி இல்லாம, அதே சமயத்துல பெண்களுடைய பிரச்சனைய மிக தெளிவா மிக அழகா அந்த வழிகளை பொது சமூகத்துக்கு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்க பெண் அப்படிங்கிறத அடையாளப்படுத்த வேண்டி இருக்குது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து பல ஒப்பீடுகள் இருக்கு. பெண் இயக்குனர்கள் வந்து பெரிய அளவில், குறிப்பா வந்து சவுத் இந்தியா இதுலேயும் வந்து பெரிய அளவில் இல்லை. நம்ம வந்து பல கலைஞர்களை, பெண் கலைஞர்களை பல இடங்கள்ல பாராட்டுறோம். தமிழ்ல வந்து சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட பெரிய அளவில் இல்லை. அவங்க வந்து அதனால அதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஆண்கள் மட்டும் வந்து பண்ண முடியறதுல பெண்கள் இதை விட பிரம்மாண்டமாக, மிக நுட்பமாக, சோர்வில்லாத தோய்வில்லாத ஒரு திரைக்கதையோட ஒரு படத்தை அவங்க வந்து கொடுக்க முடியும். பெண்களும் வலிமையானவர்கள் சொல்றதுக்காக தான் அதை அடையாளப்படுத்தி சொன்னமே கூடிய தனியா பெண் இயக்குனர் அப்படிங்கிறத வந்து ஒரு மதிப்பீட்டுக்காக சொல்லலை. பிரச்சனையை மிக தெளிவாக ஒரு காத்திரமான விஷயத்த மிக வந்து இந்த பிளாக் ஜோக்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப அழகா நகைச்சுவையா, அதே சமயத்தில் பொட்டில் இருந்தால் போல் சொல்லியிருக்காங்க. அது அவங்களால சாத்தியமாகுது. காலங்காலமா அவங்க பெற்ற வழியின் விஷயத்த அவங்க வார்த்தைகளா வடிச்சிருக்காங்க. அதை வந்து எழுத்தாக்கி, எழுத்து திரை வடிவமாயி படமா இன்னைக்கு நம்ம முன்னாடி காட்சியா இருந்திருக்குங்கிறனால பெண் இயக்குனருங்கிறத தனியா சொன்னோம். அடுத்தது இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே டயலாக் வந்து ஸ்னேகா தேசாய் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்கிரீன் பிளே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எங்கேயுமே ஒரு லேக் இல்லாம, ஒரு டல் இல்லாம மொத்த படத்தையும் வந்து உங்களை பார்க்க வைக்கும். ஒரு மாதிரி கிரிப்பா உங்களை பிடிச்சிக்கும். ஆடியன்ஸை மொத்தமா வந்து திரைக்கதை வந்து பிடிச்சி வச்சுக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த திரைக்கதையா இது இருக்கு. டயலாக் பத்தி சொல்லும்போது நிறைய இடங்கள்ல ரொம்ப வலிமையான டயலாக் இருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துக்கும் கூட இதுல பொருத்தமா ஒரு வசனம் பின்னாடி வருது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்லப்படுது, ஃப்ராடுன்னா என்ன தெரியுமா அப்படி ஒரு டயலாக், ஒரு சின்ன டயலாக். அது ஃப்ராடுன்னா என்ன தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு பாத்திரம், அந்த படத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து இரண்டு நாயகிகள்ல ஒரு நாயகி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு வசனம். என்னன்னா, ஃப்ராடுன்னா என்ன தெரியுமா, அது வந்து ஆங்கில வார்த்தை. இந்த ஆங்கில வார்த்தையோட அர்த்தம் புரியணும்னா ஒருத்தரை வந்து முட்டாளாக்கிக்கிறது, அவங்கள முட்டாளாவே வச்சுக்கிறதுங்கிறதுக்கு பேரு தான் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. இந்த ஃப்ராடுங்கிறது வந்து இந்தியால பெண்கள் மீது பல ஆயிரம் ஆண்டுகளாக நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு ஒரு வசனம் வருது. இந்த மாதிரி வலிமையான வசனங்கள் ஆங்காங்கே ரொம்ப அழகா கதையை ஒட்டி, எங்கேயுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கேயுமே வந்து துருத்திக்கிட்டு ஒரு பிரச்சார நெடியா வசனத்தை எங்கேயுமே தனியா வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம் பேசணும். நிறைய அரசியல் படங்கள்ல அந்த பிரச்சனை நடக்கும். தனக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாத்தையும் ஒரே படத்துல சொல்லணும்னு நிறைய இயக்குனர்கள் ஆர்வம் காட்டுவாங்க. அதுவே அந்த படத்துக்கு பிரச்சனையா இருக்கும். இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, டூ மணி குக் ஸ்பாயில் த டிஷ்ங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாம தேவையான இடத்துல ஆனா நறுக்கு தெரித்தால் போல நச்சுன்னு அரசியலாக, அதே சமயத்துல ரொம்ப ஷார்ப்பான வசனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்பாரு, நீ எந்த ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன்னு. ஸ்டேஷன்லாம் இல்லை, அப்படிதான் காட்சி இருக்கும். பெரிய ஒரு இதுல ஒரு ஸ்டூல் வச்சு ஏற்றி விடுவாங்க.
அப்படிதான் ஏறி வந்தேன், ஸ்டேஷன்லாம் இல்லைம்பாங்க. அவர் குழப்பமா பார்ப்பாரு. இந்த காட்சிகள்லாம் வந்து படமாக்கப்பட்ட விதம், சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி தொய்வு இல்லாமல் அந்த கதையோட நகர்றதும்பாங்கல்ல, அது வந்து எப்படி வந்து ஒரு டீம் ஒர்க்குன்னு சினிமா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஒரு இயக்குனருடைய பார்வையை, அந்த விசனை வந்து மக்களுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேரிகார்ட்ஸ், அந்த இடைவெளி இட்டு நிரப்புவதுங்கிறது கேமராமேனோட வேலை. அதை மிக சிறப்பாக செஞ்சிருக்காரு விகாஸ் நவல்கே அப்படிங்கிற கேமராமேன். அப்படி வந்து காவல்துறை வந்து அவனை அடிச்சோன்னு அவன் தடவி பார்க்கறதோ, அல்ல காவல் நிலையத்துக்குள்ள அவங்க போறதோ, இந்த மாதிரி காட்சிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய பின்னணி இசையும் ரொம்ப நல்லா, அதுக்கு ஒரு ஆப்டா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப பொருத்தமான ஒரு பின்னணி இசையும் இதுக்கு இருக்கு. அந்த வகையில இசையமைப்பாளர் ராம் சம்பத்துடைய இசைக்கோர்வையும் இந்த படத்தோடு அப்படியே இளையோடி போகுது. திரைக்கதை, வசனம் எவ்வளவு சலிப்ப விட்டாம போகுதுங்கிறதுக்கு இன்னொரு காட்சி ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. இந்த காட்சியில என்னன்னா, தீபக் தன் மனைவியை காணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு போறாரு. காவல் நிலையத்திலையும் அந்த முக்காடு போட்ட பெண்ணோட போட்டோ பார்த்துட்டு அந்த காவல் அதிகாரி வந்து இதெல்லாம் வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. தன்னுடைய சொந்த முயற்சியில கடைவீதியில தீபக் வந்து அந்த போட்டோவை காமிச்சு ஒவ்வொருத்தருக்கே கேட்டு வர்றாரு. ஒரு கடையில் ஒரு பாய் உட்காந்துருக்காரு. அந்த பாய்கிட்ட வந்து இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர் ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த பாய்கிட்ட போய் இந்த ஃபோட்டோவை காமிச்சு என் மனைவியை பார்த்தீங்களாங்கும் போது அவர் சொல்கிறாரு, மனைவி இதில் ஃபோட்டோவில் மூஞ்சே இல்லையா, முகந்தான ஐடென்டிட்டி, அதாவது அடையாளத்தை மறைக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஏளன சிரிப்போடு அந்த ஃபோட்டோவை திருப்பி கொடுக்குறாரு. அவன் வாங்குறான். ஒரு பரிதவிப்போடு மனைவியை காணோம் இந்த மாதிரியான விஷயங்களோட பரிதவிப்போடு தீபக் அதை வாங்குறான். அந்த ஃபோட்டோ வாங்கும்போது கரெக்டாக அந்த சீன் முடிகிற இடத்துல மனைவி வந்து இந்தாங்க டீ அப்படிங்கிறாங்க. இப்போ கட் பண்ண தீபக்கும் நண்பரும் மேலே பார்க்குறாங்க. அந்த அம்மா வந்து ஃபுல்லாக ஃபர்தா போட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். டீயை வாங்கிட்டு அந்த இஸ்லாமியரும் தீபக்கையும் ஃப்ரெண்டையும் பார்க்குறதோட அந்த சீன் முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு விமர்சனம் போயிட்டே இருக்கும்போது எல்லா மதமும் ஆணாதிக்க மைய சிந்தனையிலிருந்து தான் வந்திருக்குங்கிறத கதைக்கோ அல்லது காட்சி அமைப்புக்கோ வெளியே போகாமல் பிரச்சார நடி இல்லாமல் கதையோட இழையோடையே இந்த விஷயத்த மிக அற்புதமாக சொல்லிட்டாங்க. இதனால தான் இந்த திரைக்கதையும் இந்த வசனமும் ரொம்ப ஆப்ட் அந்த படம் முழுக்க நம்மளை சலிப்பு தட்டாமல் கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு தான் இதை அழுத்தி சொல்கிறோம். இந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்குது அப்படின்னா, தீபக்ங்கிற ஒரு விவசாயி பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு தன்னோட கிராமத்துக்கு வர்றாரு. ஒரு பெரிய க்ரௌட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் வராரு. அதெல்லாம் வந்து திரைக்கதையாக நல்லா சொல்லப்பட்டிருக்கும். அந்த ட்ரெயினுக்கு வர்றதுக்கான பஸ் ஏறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்சி அமைப்பாக நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து ட்ரெயினில் ஏறும்போது ஆல்ரெடி அந்த ட்ரெயினில் ஒரு 2 திருமணமான கப்புள்ஸ் இருப்பாங்க. அங்கத்த கலாச்சாரம் போல இருக்கு, ஒரே மாதிரியான உடை உணிந்திருப்பாங்க, முக்காடு மாதிரி முழுக்க மூடி பெண்கள் வந்து தலை குனிஞ்சிருப்பாங்க. தீபக்கு கல்யாணம் ஆனோடனே மணப்பெண் கிட்ட அந்த கிராமத்து பெரியவங்க சொல்லி விடுற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கீழே பார்த்து தான் நடக்கணும், தலை குனிந்து நடக்கணும், அப்போதான் உன் கணவன் தலை நிமிர்ந்து நடப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் வந்து அப்படியே வந்து ட்ரெயினில் ஏறுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் வரும். தீபக் வந்து இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் தீபக் வந்து பக்கத்தில் இருக்கிற பெண்ணை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இறங்கிடுவார். ஒரு மணப்பெண் வந்து இறங்கி போயிடுவாங்க. இப்போ தீபக் வந்து கிராமத்துக்கு போய் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் முக்காடை கழட்டு, இப்போ வந்து நீ கழட்டிக்கலாம், ஏன்னா குடும்ப உறவுகள் மட்டும்தான் இருக்கும்னு வந்து பெண்கள் சொன்னோன்னே இந்த பொண்ணு முக்காடை கழட்டும். ஆனால் அங்கே வந்து பூல் குமாரி அப்படிங்கிற தீபக்கு மனம் முடித்த பெண் இருக்க மாட்டான். மாறா அங்கே ஜெயாங்கிற வேறொரு கேரக்டர் இருக்கும். இப்போ பயங்கர குழப்பமாயிருது, பூல்குமாரியை காணோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அங்கேயும் வசனங்கள் நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கும். இந்த கிராமத்து ஆள்கள் வந்து முதல்ல வந்து தீபக்கிட்ட கேட்பாங்க, எப்படா மாறுச்சுன்னு. முக்காடு போட்டிருக்கல, எனக்கு தெரியல இல்லை அப்படின்பா. உடனே பிளேம் பண்ணுவாங்கல்ல பெண்களை. அந்த பெண்கள் வந்து உனக்காவது அறிய வேண்டாமா, நீ பார்த்துருக்க வேண்டாமாங்கும்போது அந்த பெண் வந்து அற்புதமாக ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முக்காடை போட்டு கீழே பார்க்க சொல்கிறீங்க, நாங்கள் பூட்ஸ் தவிர, அவங்க அந்த பூட்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த இந்தி இதில், நாங்கள் பூட்ஸை தவிர எதையும் பார்க்கல, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது, அதனால் நான் தெரியல, நான் இவங்க கூட இறங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பூல்குமாரியை தேடுறதும் இந்த பொண்ணை வந்து சரியான இடத்துல ஒப்படைக்கிறதுமாக கதை நகருது. இந்த கலவரங்களுக்கு இடையில இந்த பூல்குமாரி ஒரு ஸ்டேஷனில் வேறொரு ஸ்டேஷனில் இறங்கிடுறா. தனியாக இருக்கா, பதட்டமாக இருக்கா. அவளுக்கு அங்கே ஸ்டேஷனில் சாதாரண வேலைகள் செய்யக்கூடிய நபரும் ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு பெண்மணியும் உதவுறாங்க. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து உதவுறாங்க. சின்ன சின்னதாக வேலைகள் செஞ்சுட்டு உணவு கொடுத்து உதவுறாங்க. இங்கே வந்து பூல்குமாரி வந்து தனக்கு அளிக்கப்பட்ட வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நகையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பணத்தை வந்து எங்கேயோ ஒரு பக்கம் அனுப்புகிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, மனோகர் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி, அது ஒரு ஸ்டேஷனில் ஒரு சீன் போகுது. அந்த ஸ்டேஷனில்
இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பூல்குமாரியை காணோங்கிறதும் ஜெயாங்கிறத ஒரு பெண்ணை மாத்தி கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது. இப்போ அந்த காவல் ஆய்வாளர் வந்து ஜெயாவை ஸ்டேஷனுக்கு கூட்டுற சொல்றாங்க. ஜெயா வந்து தன்னுடைய பேரை வந்து பச்சை குத்தி இருக்கிற இடத்துல மாத்தி ஒரு டிசைன் பண்ணிக்கிறாங்க. சின்ன கன்ஃபியூஷன் வருது, ஆனா இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. அவர் வந்து அந்த பெண்ணை கண்காணிக்க பண்றாரு. நீ ஏன் நேத்து வரலன்னு ஒரு இடம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சின்னதா அந்த ஸ்கிரீன் பிளே எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நீ ஏன் நேத்து வரல அப்படின்னு அந்த தீபக் சொல்லுவான், இல்லைங்க அவங்களுக்கு காவல் நிலையம்னா பயம் அப்படின்னு ஒரு டைலாக். அப்போ காவல் நிலையம்னா ஏன் பயப்படணும், நாங்கள் உங்க நண்பர் இல்லையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கும் போது ஏற்கனவே வந்து இந்த தீபக்கோட வந்த ஒருத்தருக்கு அடி விழுந்திருக்கும். அவன் பெட்டாக்ஸ்ல லத்தியில அடிச்சிருப்பாங்க. அவன் தடவிட்டே திரும்பி பார்க்குற மாதிரி மொத்த ஃப்ரேம்ல அவன் சைட்ல நின்று அவன் தடவிட்டே திரும்பி பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியா போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பூல்குமாரி அவங்கள ஊருக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்க ஊர் பேரே தெரியல, கணவனுடைய ஊர் பேர் தெரியல. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் இருக்கும், கணவன் இருக்கிற ஊர் வந்து ஒரு மலரை கொண்ட பேர், பூ பேர் கொண்ட ஒரு ஊருங்கிறது மட்டும் தெரியும். அது ஏதோ ஒரு இடத்துல ஞாபகத்துல இருக்கும்ல, ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறக்க ஏதோ வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி பூவோட தொடர்பு படுத்தி அந்த கிராமத்தின் பேர் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவங்களும் என்னென்னமோ ஊரெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியல. ஸ்டேஷன் மாஸ்டரும் சில உதவிகள் செய்வார் கண்டுபிடிக்கிறதுக்காக, அவங்களுக்கு தெரியல. அந்த சூழல்ல தான் நீ ஏன் இப்படி இருக்க, எதையுமே கத்துக்கல அப்படிங்கும்போது, இல்லை நான் ரொம்ப புத்திசாலி, நான் வந்து என் வீட்டு வேலை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது தான் நான் முன்னாடி சொன்னேன் அந்த வசனத்தை வந்து அந்த கேரக்டர் சொல்லும். அந்த பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கிற அந்த பெண்மணி சொல்ற மாதிரி ஒரு வசனம். அதெல்லாம் சொல்லுவாங்க, ஃப்ராடுன்னா என்ன தெரியுமா, இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறது. அப்படி வந்து 1000 ஆண்டுகளாக வந்து பெண்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ராடு வந்து எதன் பேர்ல ஏமாற்றப்படுறோம் தெரியுமா, நல்ல குடும்பத்து பெண், குடும்ப குத்துவிளக்கெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வைத்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பூல்குமாரி யோசிக்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த காட்சி முடியுது. அதுல வந்து இன்னும் நகைச்சுவை என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள்லாம் செய்துட்டு இருக்கிற ஒரு பையன் அந்த அம்மா கேட்கும், டேய் சல்மான் கான் வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு ஒன்னு அவன் சொல்லுவான். பாரு, என் வாழ்க்கையில அங்க போறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறவன், ஆனா அவன் வந்து அந்த அட்ரஸ் தெரிஞ்சு வச்சிருக்கான். நீ போக வேண்டிய அட்ரஸ் கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருக்க, இதுதான் வந்து இங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயம், நீ புரிஞ்சுக்கோன்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்து நம்ம இந்த பக்கம் ஜெயாவுடைய கதைக்கு வருது. இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன ஆயிரும்னா, ஜெயா வந்து கண்காணிப்பார் ரகசியமா. ஜெயா வந்து நகைகளை எல்லாம் விற்கிறா, பணத்தை எங்கேயோ மணி ஆர்டர் பண்றா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. நீ வந்து நகை திருடுறதுக்காக வந்த ஒரு பெண், நீ வந்து இந்த ரகசியமாக கிடைச்சிருக்க நகையெல்லாம் திருடி உங்களுக்குள்ள ஒரு செட்டப் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு நீ இந்த பணத்தை எல்லாம் அனுப்புற அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிக்கிறாங்க. இப்போ அந்த ஜெயா வந்து சொல்றா, நான் வந்து படிக்க ஆசைப்பட்டேன். அவங்க குறிப்பா வந்து விவசாயம் சம்பந்தமான படிப்பு தான் படிக்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கு சாத்தியம் இல்லாம என்னை வந்து விருப்பமே இல்லாம 2ஆம் தரமா எனக்கு கட்டி கொடுக்குறாங்க. எனக்கு டெஹ்ராடூன்ல போய் விவசாய பல்கலைக்கழகத்துல படிக்கணுங்கிறது தான் ஆசை அப்படின்னு ஜெயா சொல்றாங்க. அதனாலதான் நான் இந்த பணத்தை எல்லாம் வித்து, நான் இந்த நகையெல்லாம் வித்து இந்த அனுப்பின பணம் எல்லாம் அங்க வந்து என்னுடைய அட்மிஷனுக்கான மற்ற வேலைகளுக்காக என் நண்பர்கள் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கு தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருது. அந்த சைடும் வந்து பூல்குமாரிக்கும் அவங்க கிராமம் பேர் ஞாபகம் வந்துடுது. இப்போ இவங்க மறுபடியும் சேர்ந்தாங்களா, இன்ஸ்பெக்டர் வந்து இந்த கணவரை, ஜெயாவோட கணவரை வர சொல்லிடுறாரு. அவரு அந்த லோக்கல்ல ஒரு பெரிய செட்டப் உள்ள நபர் தான், கொஞ்சம் வசதியான நபர் தான், கொடூரமான ஆணாதிக்க எண்ணம் கொண்டவர் தான். அவர் வந்து ஸ்டேஷன்லயே வச்சு ஜெயாவையும் அடிக்கிறார். இதன் பிறகு ஜெயா வந்து இந்த கணவரோட அனுப்பப்பட்டாரா, இல்ல ஜெயா தன்னுடைய கனவுகளை நோக்கி சிறகு விரித்து பறந்தாளா, இல்ல பணத்தாசை கொண்ட இந்த இன்ஸ்பெக்டர் அந்த நேரத்துல அந்த 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கணவனுக்கு பணம் பெற்றுக்கொண்டு ஜெயாவை கூட அனுப்புனாங்களா, பூல்குமாரி ஊர் திரும்பி தீபக்கோட சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் வந்து நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல அவசியம் நம்ம தவிர்க்க விடாம பார்க்க வேண்டியது, இதை சப்போர்ட் பண்ண வேண்டியதுங்கிறது 2 விஷயங்களுக்காக. ஒண்ணு, பெண் விடுதலை பற்றி நிறைய குழப்பமான கருத்துக்கள் பரவிட்டு வர இந்த சூழல்ல ஒரு பெண் விடுதலை பற்றி ஒரு நகைச்சுவையா ஒரு குடும்பமா உட்காந்து பார்க்கக்கூடிய, உங்களுக்கு விறுவிறுப்பா உங்க நேரத்தை வந்து பெரிய அளவில் எடுத்துக்காத நல்லா போற ஒரு படமா இது இருக்கு. அதனால நீங்க பார்க்கலாம். 2வது விஷயம், இந்தியில கங்கனா ரனாவத்தும் அக்ஷய்குமார்களும் தொடர்ந்து வந்து பரப்பி வர வெறுப்பரசியல் ஓடாத சினிமாக்கள் மத்தியில இந்த மாதிரி படம் பேசு பொருளா மாறி மக்கள் மத்தியில வெற்றி பெறுது அப்படிங்கிறது நல்ல படங்களை எடுக்க மேலும் இயக்குனர்களை உந்தி தள்ளும் என்பதால் இதை நம்ம சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் மொழி தெரியாதவர்களுக்கு சப்டைட்டிலோடவும் இருக்கு. அதனால அவசியம் பாருங்க. ஒரு நல்ல ஒரு திரை அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.